Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டார்ச் மாடல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு டிஃபால்ட் கியூப் வச்சு தான் நம்ம செய்யவே போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம டேப் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் மோடுக்கு போய்க்கலாம். ஸோ எடிட் மோடுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் எட்ஜ் எலக்ட்ரிக் போயிட்டு ஸோ ஒவ்வொரு காரணம் செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பெவல் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பெவல் ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பி ஆட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. இதை 200.203 செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஆப்ஜெக்ட். ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எடிட் மோடுக்கு போயிட்டு திரும்ப இந்த செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் பி அழுத்திக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப அதேமாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் பி லெஃப்ட் கிளிக் கண்ட்ரோல் ப்ளஸ் பி லெஃப்ட் கிளிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான கார்னர் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா +X ஓகே வேண்டாம். ஓகே ஸோ இப்போ வந்து எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். எடிட் மோடுக்கு போயிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் ஃபேஸ் எலக்ட்ரிக் போயிருங்க. சரி இந்த பக்கம் வந்து ஃபேஸ் எலக்ட்ரிக் வந்துட்டு இ கொடுத்து ஸ்கேல் அப் பண்ணிட்டுங்க. இதை ஸ்கேல் ஓகேவா ஸ்கேல் பண்ணிட்டு திரும்ப இ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்ச் மாடல் நீங்கள் செய்யணும். ஓகே ஸோ இப்போ இங்கே எஸ் கொடுத்துட்டு இ கொடுத்துக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இதை ஃபேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க எக்ஸ் கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு இதை கொடுத்து நான் இ கொடுத்துக்கோங்க. ஆர் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சின்னதாக இருக்குல்லையா. ஸோ நம்ம இதை திரும்ப இது பண்ணிக்கலாம். ஸ்கேல் இ கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ ஆர்த்தோக்கு போய்க்கோங்க. ஸோ பி கொடுத்து இதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு பி கொடுத்து இந்த எட்ஜோட பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க. இ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணிக்கோங்க. சரி ஸ்கேல் ஜெட்டாக்சிஸ் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு டார்ச் ஷேப் கிடச்சிருச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லூப் கட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் அதை விட்டது. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாம் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் இந்த கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் டவுன் ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே ஆர்த்தோலேருந்து வெளில வந்துடுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு நார்மலாக தெரியுது இல்லையா. இந்த இடத்துல நம்ம ஸ்கேல் இன் பண்ணணும் ஓகேவா. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபேஸ் எலக்ட்ரிக் போயிட்டு இ கொடுத்து உள்ளே இழுத்துக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு இ கொடுத்து ஸ்கேல் பண்ணிவிட்டு இ கொடுத்து எக்ஸ்க்ரூட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் கொடுத்து ஃபேஸை டெலிட் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டார்ச் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் செட்டு ஓகே இதை கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ஸ்கேல் இ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெடி பண்ணியாச்சு. ஸ்கேல் ஓகே இப்போ வந்து நமக்கு இது கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இது இந்த கார்னர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் அப் ஸோ இது நம்ம வேறு எதுக்கும் அது பண்ணிக்கலாம். நான் வேறு ஒன்று யோசிச்சுட்டு செஞ்சுட்டேன். ஓகே ஸோ இது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி கொடுத்து பெவல் ஆட் பண்ணிக்கோங்க. பெவல் கார்னர் மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தன் ஆகும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து லேம்ப் ரெடி. நமக்கு இந்த ஃபேஸை டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபேஸை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லேம்ப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பதிலாக அதை தனியாக நம்ம எமிட் பண்ணணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை டெலீட் பண்ணேன். நான் வந்து எடிட் மோடுக்கு போயிட்டு இந்த ப்ளஸ் டேப் எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் டவுன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். 10 செட் ஆக்சஸ் 90 டிகிரி வச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேக் டு ப்ரீவியஸ். நம்ம டேபிள் எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்டர்னல் லைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேமரா நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது போய் பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து நான் சைக்கிள் சென்டருக்கு மாற்றணும். சைக்கிள் சென்டருக்கு மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம நார்மல் சைஸுக்கு கொண்டு வந்துக்கலாம். மேலே வச்சுட்டு ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸ்கேலின் எக்ஸ் ஆக்சிஸ், சாரி ஸ்கேலின் ஒய் ஆக்சிஸ். ஓகே. ரெண்டாவது வியூ. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பிளேன் செட் பண்ணணும். அதுக்காக Shift+A ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு செட் பண்ணி ரொட்டேட் இன் எக்ஸ் ஆக்சஸ் 90 டிகிரி கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா. ஸோ இன்னும் நம்ம ஒரு ஒர்க் இருக்குது. Shift+S பார்த்தீங்கன்னா கர்சர் டு சென்டர் கொடுத்துருங்க. Shift+A ஒரு க்யூப் ஆட் பண்ணி இந்த இடத்துல ஸ்கேலின் செட் ஆக்சஸ் எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிச முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் டார்ச்னு நேம் பண்ணிக்கிறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடல் செய்கிறீங்கன்னா இதுக்கு நீங்கள் டார்ச்னு நேம் பண்ணணும். சாரி டார்ச்சனில் அதோட நேம் என்ன அப்படின்றத நீங்கள் நேம் பண்ணிடணுங்க. இது வந்து லென்ஸ்ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. டார்ச் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ். ஓகே லென்ஸ். ஸோ அந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். எடிட் மோடுக்கு போயிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி Ctrl+B செட் பண்ணிடுவாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆக்சஸ் 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். வெளியே இல்லாமல் உள்ளே இல்லாமல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை செட் பண்ணியாச்சு. உள்ளே கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டு ஸோ இது வந்து உள்ளே இந்த இடத்துல இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா போயிருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்சர் பெயிண்டில் ஸோ கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மெட்டீரியலுக்கு வரங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. ஸோ அந்த உட்டன் டெக்ஸ்சரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு உட் ஓகே. இதை கூட லிங்க் பண்ணி மாற்றி விட்டுறேன். டிஃபால்ட் ஓகே. ஸோ இப்போ அப்புறம் நம்ம வந்து இது இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த டெக்ஸ்சர் பெயிண்ட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் மெட்டீரியல் இதுக்கு ஒன்று ஆட் பண்ணுறேன். யூஸ் நோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து கம்போஸ்டிங் வந்துக்கிறேன். ஸோ கம்போஸ்டிங் பதிலாக இதில் வந்து டிஃப்யூஸ்க்கு பதிலாக ஷேடரில் க்ளோசி ஷேடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோசினா என்னென்னா அந்த இதை அப்புறம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். லைட்டாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ
இது எனக்கு இது ரெட் கலரில் வேணும். ஸோ அதுக்காக ரெட் கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். ரஃப்னஸ் அப்புறம் செட் பண்ணிக்கலாம், போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா கிட்ட இருக்கிறது சரியில்லை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே இருக்குது, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நியூ கொடுத்து எமிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். எமிஷன் ஆட் பண்ணிட்டு 2.2 செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 போய் பாருங்கள். பட் ஆனால் இங்கே ரிஃப்ளெக்ஷன் தெரியாது. ஓகேவா? ஸோ Shift+S கர்சர் டு சென்டர் கொடுத்துட்டு ஸோ கரெக்டாக ஃப்ரண்ட் ஆர்த்தக்கு போய்க்கோங்க. இல்லை நான் நார்மலாகவே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு Shift+A லேம்ப் ஒன்று ஸ்பாட் ஆட் பண்ணிக்கோங்க. rotate in x-axis 90 degree, sorry, rotate in x-axis -90 degree கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெரியும், கம்மியாக தெரியுது. நான் அந்த ஹெமியை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் 2 செட் பண்ணிக்கிறேன். 200 வச்சு $300. ஓகே, ஸோ இது இன்னும் கூட கொஞ்சம் கூட வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 400 பார்த்தீங்கன்னா செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது எமிட் ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எமிட் ஆகுது, எமிஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது லைட் எரியுது. இதில் அந்த லைட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணி ஆன் ரஸ்ன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரொடியூஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு பை, டாடா, பை, see you, bye. Bye.